ஐயனார் துணை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப நிலாவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சதுனால, சோழன் சொன்னது எல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சதுனால, சோழன் கிட்ட கேள்வி கேட்கறாங்க இல்லையா? சோழன் இருந்துகிட்டு, "நான் இந்த பொய்யெல்லாம் உங்ககிட்ட சொல்றப்ப உங்கள யாருன்னே எனக்கு தெரியாது. முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட எப்படி என்னையோட உண்மையான லைஃப்ப பத்தி சொல்லுவேன்? அதனால தான் பொய் சொன்னேன்" அப்படின்னு சொல்றாப்ல. சரி, அப்பதான் பொய் சொன்னீங்க. இப்ப நான் உங்களோட தானே இருக்கேன். இன்டர்வியூக்கு போகும்போது கூட ஏன் என்கிட்ட பொய் சொல்லிக்கிட்டே இருந்த? அந்த பொய்ய ஏன் கன்டின்யூ பண்ணிக்கிட்டே இருந்த? அப்படின்னு சொல்லி கேட்க, நான் எப்படி உங்ககிட்ட இதெல்லாம் சொல்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேங்க அப்படின்னு, ஏதோ சாக்குக்கு போக்குக்கு நம்ம சோழன் ஏதோ ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா நிலா அதெல்லாம் ஏத்துக்கவே இல்ல. அங்க இருந்து சோழனோட சண்டை போட்டுட்டு, இதுக்கப்புறம் நீங்க சொல்றத எதையுமே நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு கிளம்பிடுறாங்க. இங்க வீட்ல பல்லவன் நிலா அண்ணிய காணோம் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப நம்ம பாண்டியன் வராப்ல. பாண்டியன் வந்ததுக்கு அப்புறம் எங்க இன்னும் யாரையும் காணோம் அப்படின்னு சொல்லி பல்லவன் விசாரிக்கும் பொழுது, "இன்னும் அண்ணிய காணோம். நம்ம சேரன் தான் அண்ணிய கூட்டிக்கிட்டு போனாங்க" அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம், நம்ம சேரனும் வராப்ல வேலைய முடிச்சுட்டு. இன்னும் நிலா வரல அப்படிங்கிறத தெரிஞ்சதுக்கு அப்புறம், நடந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம பல்லவன்கிட்டயும், பாண்டியன்கிட்டயும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து சோழனும் அங்க வராப்ல. சோழன் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நிலா இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு, சோழன் என்னமோ யோக்கியம் மாதிரி அங்கிருந்து சண்டை போட்டுக்கிட்டு, "நானே போய் நிலாவ தேடிட்டு வரேன்" அப்படின்னு நிலாவ தேடுறதுக்காக வந்துட்டாங்க. நம்ம நிலா கோயில்ல தான் உட்கார்ந்திருக்கிறாங்க. கரெக்ட்டா நம்ம சோழனும் அங்க வராங்க. ஆனா, நம்ம நிலா இருந்துகிட்டு சோழன் மேல கோவமா தான் இருக்கிறாங்க. "இல்லங்க, நான் சொன்னதெல்லாம் பொய்யு. ஆனா இன்டர்வியூலாம் நெஜம்தாங்க" அப்படின்னு சொல்லி தன்னோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணா, ஃப்ரெண்டும் "அது ஒரு செட்டப் இன்டர்வியூ தானே" அப்படின்னு ஃபோன்லயே லவுட் ஸ்பீக்கர்ல சொல்ல, நிலாவுக்கு இன்னும் கோவம் அதிகமாவுது. "கடைசியா உங்க அப்பாவ பத்தி சொன்னியே, உங்க அப்பாவும் உங்க அம்மாவ கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்குலாம் போயிருக்கிறாரே, அதெல்லாம் ஏன் மறைச்சீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம சோழனுக்கு தூக்கி வாரி போடுது. ஆக மொத்தத்துல நிலா பயங்கர கோவத்துல இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தான் தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம்.